ரொம்ப போர் அடிச்சிருக்கும் இன்னைக்கு பேக் டு குக்கிங். ரொம்ப ஜாலியா இருக்கீங்களா? ஏன்னா அன்னைக்கே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க என் கையை ஏன் கட்டி போட்டீங்க, நான் குக்கிங் பண்றேன் அப்படின்னு. சைகிலா மேடமுக்கு வாயை கட்டி போடுங்க, பாபா பசங்களுக்கு காலை கட்டி போடுங்க, நர்சிங் பவித்ரா எனக்கு கட்டி போடுங்க. லைனா வாங்க. எனக்கு இன்னைக்கு அவர் தான் வேணும். எவ்வளவு வாரத்தை வச்சுப்பேன். படிக்காம ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு சீனியர்லாவோ படிச்சு வக்கீல் ஆகல. எங்க அக்கா சகிலாவை பத்தி படிச்சுதான் நீங்க வக்கீல் ஆயிருக்கீங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த 3 பொண்ணுங்க எதுக்கு சந்திக்க வச்சிருங்க? இந்த பொண்ணை பாருங்க, கல்யாண வீட்டுல கல்கண்டு குடுக்குற மாதிரி இருக்குது. இதை கூப்பிட்டீங்க. ரிசப்ஷன்ல பன்னீர் திருப்பாங்க ஒரு பொம்மை. ஆமா, அந்த மாதிரி நீ நிக்கிறடா. ஐயா நீ கை வைங்க, யார் அப்படி இருக்கான்னு பாப்போம். நீதான். யுவர் ஆனர், அங்க இருந்த மிச்ச குற்றவாளியை பத்தி பேசுவாங்க. குற்றவாளியை பத்தி சொல்லணும்னா ஆனர் நீங்க பேசுறது சரியா புரியவே இல்லை. அப்ப உங்கள மாதிரி பேசுவா. அதாவது பாத்தீங்கன்னா வக்கீல் மாதிரி பேசுறேன் சார். ஏய் எட்டு ஆசி எட்டு விட்டு இதெல்லாம் சரி வராது. ஆசி எட்டு விட்டுறா. நான் வந்த உடனே நினைச்சேன் இப்படி பண்ண போன நினைச்சேன். உங்களுக்கு பார்த்துட்டு என்ன காப்பாத்துறது வாடி சொல்லம். எனக்கு ஏதோ டைலாக் சொல்லி கொடுத்தாங்க, நான் மறந்துட்டேன்னா. அப்ப சிவாங்கி உனக்கு வேணாம் இல்ல? ஆமா என்ன வேணும்னு சொல்லிட்டாரா? ஆமா இதுக்குதான் ஆம்பளை பசங்களை நம்பாத சொல்ல. நீங்களும் ஆம்பளை தானே? எப்போ எங்களுக்கே தெரியாம? உங்களுக்கு தெரியாது, உங்க மம்மிட்ட நான் பேசுறேன். என் மம்மி என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க? அவங்க அதனால என்கிட்ட சொல்லி பேசுனாங்க, மருமகள்கிட்ட பேசுறேன். ஐயோ மருமகள்கிட்ட பேசுறேன். ஐயா அவன் டீ கடையில வேலை செஞ்சாங்க. வெளில வாழைக்காய் பச்சி போறோம். சூப்பர். டீ கடையில ஒர்க் பண்ணீங்க? அவன் தான் சொல்றான். அதான் சொல்லு நீ அதை பாக்க செல்லம் கண்ணுல நிஞ்சாக்க விட்டு ஆட்டுவேன். இப்ப தோல் எடுத்து தான் பத்த போட்டியா? ஆமா சார். ஃபெயில். ஐயோ எவனா வாழைக்காய் பச்சிக்கு தோல் எடுப்பானடா? தோல் எடுக்க மாட்டாங்களா? வாழைக்காய் பச்சில போய் தோல் எடுப்பாங்க. தோலோட இருக்கும். இத பாருடா. இது மாதிரி போட்டிருக்கான் பாத்தியா? இவன் ஃபெயில். ரத்தமா வந்தது கையில. அது கலர் பவுடர் அப்பதான் சொன்னாங்க. என்ன இப்படி அடிக்கிறீங்க? அஸ்வின் மண்டையில அடிச்சீங்க. ஏன் இதை எடுத்தான்னு? பிக் பிரிஞ்சால். அது என்னது? ஆபர்ஜின் தெரியுமா? பாத்திருக்கியா முன்ன பின்ன? ஆபர்ஜின் டான்ஸ் ஆடுற தெலுங்குல. அது அல்லடிச்சுனா. அது அல்லடிச்சுனா. மச்சி என்ன வேணா இருக்கட்டும். கிட்ஸ் லைக் பவித்ரா, மென்ஸ் லைக் வாணி போஜன், லீஜெண்ட்ஸ் லைக் சகிலாடா. அப்படியே சமைச்சுக்கிட்டு இருக்காரு. என்னப்பா ஆளுவரே, எனக்கு அது ரொம்ப அவரு எனக்காக வந்து சிவாங்கிமா காமா இரு அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். நான் அப்படியே பாத்துட்டு இருக்கேன், எனக்காக ஒரு வாரான்னு. அங்க அக்கா வந்து என்ன தள்ளி விடுறாங்க, உருட்டி விடுறாங்க. அவருக்கு அவரோட அந்த முட்டைக்கோசு தான் முக்கியம். அது என்னது? பிக் பிரிஞ்சால். அவரோட அந்த முட்டைக்கோசு தான் முக்கியம். ஆண்டி சீரகத்தூள். அது சீரகத்தூள். அது அன்பா வந்து அக்கா இல்ல என்ன பேசுவ, மம்மின்னு கேட்கலாம். அதுனா ஆண்டி மம்மி சீரகத்தூளுங்க. சீரகத்தூள் இருக்கு. சரி நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ட்னர் அஸ்வின் டேபிள் இருக்குல்ல,
அங்க போனா ஆல்ரெடி அங்க ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு நமக்கு தெரியல நான் சண்டை போட்டுக்கிறேன் ஜாலியா அங்க என்ஜாய் பண்ணுறீங்க என்ன ஆச்சு அனுப்பிச்சு விட்ட ஆளு நான் தான்டா. இல்ல ட்ரே காணோம் இருங்க எடுத்துட்டு. ஓ வச்சிருக்காங்களா ட்ரே வச்சு பார்த்தா. ஓகே ட்ரே தானே காணோம். இன்னொரு ட்ரே வந்து நம்ம கிச்சன்ல இருந்து எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து புது ட்ரே எடுக்க போயிருந்தேன். உள்ள போய் புதுசா எனக்கு ஒரு கேஸ்ரோல் எடுத்துட்டு வந்தாங்க. எது வரணும் அங்க ஆல்ரெடி எனக்கு உள்ள வைக்க முடியல. அங்க பாருங்க ஓபன் பண்ணி சொல்லலாம்னு இருக்காங்க. எதுக்கு அதை ஓபன் ஹீட் பண்ண முடியாது. அச்சிர போறாங்க. எங்கது மறுபடி காணாம போயிடுச்சு. இன்னொரு ட்ரே காணோம். ஐயோ ட்ரே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பாக்குறேன். யாரோ எங்க டிஷ் திருடிட்டே இருக்காங்க. யாருன்னே தெரியல. பெருசாதீங்க. ஓ இங்க தான் இருக்கு. டேஸ்ட் பண்ணுவீங்களா? என்ன பண்ண போறா? ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாடா. லைட்டா உப்பு கம்மியா இருக்கு. ஆஹா சூனா போனா. டேய் கருவாடுல எப்பறா உப்பு கம்மியா இருக்கும்? கருவாடே உப்புல தான ஊற வைக்கிறது. இன்னொரு ஆள் நம்பர் நானு. புரி வைக்கவா? புரிவாக்கா? கழுவுன்னா என்ன இப்படி? நீங்க எப்படி பண்ண சொன்னீங்க? ஐயோ அதாவது எப்படி சொல்றதுனே தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஸோ இந்த மோர்க்குழம்பு வந்து பதம், அதாவது அந்த கன்சிஸ்டன்சி தப்பா இருக்கு. இது வந்து ஒரு நல்ல எரிசேரி அப்படின்னா ஓகே, நீங்க போட்டதெல்லாம் கரெக்டா இருக்கும். அப்ப மாத்திக்கலாம். இன்னொரு சரி ஐயோ என்னடா ஷெஃப் வரும்போது மூஞ்சில அடிச்சு தலையில அடிச்சுக்கிறாரு. என்ன பண்ண? அது சீஸ் கிறிஸ்பி பேபி கார்ன். பேசும்போது இவ்வளவு எச்ச வெளிய வருது. என்ன வெளிய வர ஆரம்பிச்சிருச்சா? அது பேபி ஆயில் எவ்வளவு? எது? பேபி கார்ன். இது ஆயில் எப்படி ஊத்துவ? நல்ல எண்ணெய் பண்ணுவா நார்மல் எண்ணெய் பண்ணுவா? அது சைனீஸ் பேபிக்கான பண்ற. அத போய் நல்ல நல்ல பண்ணுமா கேக்குறேன். அப்ப இதுல டால்ல தான் பண்ண முடியும். டால்டால பண்ண போறியா? டால்டால எப்படி பண்ணுவீங்க? பேபி கார்ன் அது இதுல பண்ண முடியாது. எதுல பண்றது? ஐயோ செஃப் பண்ணிட்டாரு. இது என்ன டிஷ் பண்றாங்க? பேபி கார்ன். அது எனக்கு தெரியும். கோல்டு பேபி கார்ன். எது? ஃப்ரை கோல்டு பேபி கார்ன். நான் ஒவ்வொரு வாட்டி மூஞ்ச மாத்தும் போது வேற ஒன்னு ஆட் பண்ணினே இருக்கிறேன். முழுசா டிஷ்ஷோட பேரை சொல்லு. டிஷ் இம்ப்ரூவைஸ் ஆயிட்டே இருக்கு செஃப். நீங்க சொல்ல